அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தட குரூப் தியரிலேருந்து ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது போல் நான் டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடப்பாவே இவ்வளோ கொஷின்ஸ் இதுக்குள்ளே இருந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு நீங்களே வந்து ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்த நான் கொடுப்பேன். ஓகே ஃபைன். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து மேக்ஸிமம் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஜாயின் பண்ணிடணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ புக்லெட் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூ புக்லெட் மட்டும் நீங்க கையில வாங்கி வச்சுக்கோங்க. 3 புக்லெட் வருங்க. 3 புக்லெட் பெரிய பெரிய ஸ்பைரல், அது உங்க அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ஓகே. ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். ஸோ இந்த 6000 ப்ராப்ளத்துலையும் பார்த்தீங்கன்னா தியரி, எக்ஸாம்பிள்ஸ், தியரத்தோட ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிடும். ஸோ 10 யூனிட்ஸுக்குமே கொடுத்துருவேன் இதை நான். ஒரு 10 யூனிட்ஸ்க்கான எம்சிக்யூஸ் தான் அது. ஸோ ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் இருக்கும். ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூனிட் வைஸ் இருக்கும். ஓகே, யூனிட் வைஸ். ஸோ இன்னொரு 2 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ப்ராக்டிக்ஸ். இது வந்து ரேண்டம் கொஷின்ஸாக இருக்கும், கொஷின் ப்ராக்டிக்ஸ். அப்போ நீங்கள் எந்த புக்லெட் ஃபுல்லாக படிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். யூனிட் வைஸ் இருக்கிறத கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற புக்லெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஷின் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ரேண்டமாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன் ரீச் பண்ணுறீங்கல்ல, உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டுருவேன். சார் எவ்வளோ நாளில் இந்த புத்தகம் என் கையில் வரும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள். இப்போ நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் எல்லாத்தையுமே. புக் பண்ணவங்க, ஸோ இன்னைக்கு புக் பண்ணுறான்னு வச்சுக்கிங்களேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 4:30 வரைக்கும், 4:30 PM வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் புக் பண்ணுறாங்க, புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்சல் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும்னா நாளைக்கு மார்னிங் 11:30. ஸோ மார்னிங் 11:30க்கு என்ன ஆகிடும், பார்சல் வந்து போயிடும். ஓகே. எந்த கொரியர் வரும்னா ப்ரொஃபஷனல் கொரியர். ஸோ ப்ரொஃபஷனல் கொரியரில் உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் வந்துடும். ஸோ புக்கிங் டைமுக்கு வந்து 4:30 PM நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே பார்சல் ஆகிடும், உங்களுக்கு கைக்கு போயிடும். ஸோ நீங்கள் பண்ணுற புக்கிங் டைம் தான். சார் இப்போ நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு பார்சல் கைக்கு வந்துடும். ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாவது தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 டே டைம் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 டேஸ் கிட்ட ஆகிடும். அப்போது நம்ம வித்தின் தமிழ்நாடு நமக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் கேளுங்க. இப்போ கன்னியாகுமரி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு பார்சல் போட போகிறேன். ஸோ அவங்களுக்கு நாளைக்கு போயிடும். ஓகே. ஸோ அதே போல் கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க. எல்லாம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஏரியாவிலையும் புக்லெட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்சல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நல்ல கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்லெட்லாம் செம்மையாக இருக்குது சார், இதை படித்தாவே போதுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், ஒரு டவுட்ஃபுல்லாக இதை நீங்கள் வாங்குங்க. இது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல்லாக நீங்கள் வாங்கி பாருங்கள். அதனுடைய சக்ஸஸ் எப்படி தெரியுமா இருக்கும், சே இவரை போயிட்டு இப்படி யோசிச்சிட்டோமே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் வரும். அதை வர வச்சிருவேன். ஸோ அதுதான் என்னுடைய கொஷின் கலெக்ஷனு. ஸோ அந்தளவுக்கு தரமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். சார் அதுக்கு என்ன பே பண்ணணுமா? தேவையில்லை. நீங்கள் கிளாஸஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு வந்தால் போதும். நீங்கள் ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நீங்கள் கால் பண்ணுற டைம், ஸோ கால் பண்ணுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இதை சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற கால் ரெஸ்பான்ஸ் எப்போ அப்படின்னா இந்த டைமில் இருக்காது. ஸோ 10 AM to 4:30 PM. ஸோ இந்த டைமில் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நோ கால் ரெஸ்பான்ஸ். ஓகே, புரியுதுங்களா? மைண்டில் வச்சுக்கணும். 10 AM to 4:30 PM வரைக்கும் நீங்கள் கால் பண்ணாதீங்க. ஆனால் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ஃபுல் டைமுக்கு வாட்ஸ்அப் அவைலபிள். ஃபுல் டைம் என்னது வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிக்கலாம். என்கொயரி வேணும் அப்படின்னா ஃபுல் டைமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. எப்போ வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ கால் பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப்டர் 4:30 PM. ஸோ ஆஃப்டர் 4:30 PM உங்களுக்கு வந்து கால் ரெஸ்பான்ஸ் அவைலபிள். ஓகே, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள்.
10 AM to 4:30 PM வந்து கால் பண்ணாதீங்க. ஸோ என்னால் கால் எடுக்க முடியாது. ஆஃப்டர் 4:30 PM வந்து உங்களுக்கு கால் எடுப்பேன். எப்போ அடுத்த மார்னிங் வரைக்கும். ஸோ மார்னிங் 9 AM வரைக்கும். ஸோ 4:30 PMலேருந்து நெக்ஸ்ட் மார்னிங் 10 AM வரைக்கும். ஸோ என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவைலபிள் ஃபோன் கால் அவைலபிள். என்னால் உங்களுக்கு ஃபோனுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எந்த டைமில் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது அப்படின்னா 10 AM to 4:30 PMல தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம், என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ரொம்ப முக்கியம். ஸோ மறந்துடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா என்னால் வந்து இந்த டைமில் வந்து என்ன பண்ண முடியல, ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. 10 AM to 4:30 PMக்கு என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அந்த ஷெடியூல் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைம் வேணால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றேன். இது நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஹவரில் என்னால் என்ன பண்ண முடியல, ஃபோன் அட்டன் பண்ண முடியல. ஸோ 10 AM to 4:30 PM வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஆஃப்டர் 4:30 to 10 AM வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ஃபோன் என்கொயரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்லேயே ஃபுல் ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போது இதுதான் நான் கொடுக்கணும்னு இருந்தேன். ஸோ நேற்று நான் எப்படி சொல்கிறது, நிறையா ஃபோன் கால் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவங்கள்ட்ட பேச முடிஞ்சது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஷின்ஸ் புக்லெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோன் கால் வந்து ஆஃப்டர் 4:30 PM கால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வாட்ஸ்அப் எப்போ வேணால் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ ஒரு கொஷினாக பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கை லைன் பை லைன் எடுத்தது தான். ஓகே பாருங்கள். லெட் G be a group, H be a subgroup of index 2 in G. அதாவது ஒரு குரூப் இருக்குது, அதனுடைய சப் குரூப் இருக்குது. ஸோ H வந்து சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இண்டெக்ஸ் வந்து அதாவது சப்குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2 in Gன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Hோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H பற்றி என்ன சொல்லுவீங்க, டைரெக்டாக நார்மல் குரூப் தான். அதாவது ஆர்டர் ஆஃப் G mod H வந்து இது எப்படி எழுதுவோம், ஸோ ஆர்டர் ஆஃப் G mod H வந்து ஆர்டர் ஆஃப் G டோட ஆர்டர் ஆஃப் H. இதோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி எழுதுவோம்னா G mod H இப்படி நோட்டேட் பண்ணுவோம். இண்டெக்ஸுக்கு இந்த நோட்டேஷன் கொடுப்போம். ஸோ இது இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் G mod Hன்னு சொல்லுவோம். This is equal to order of G divided by order of H. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 2. அப்போ 2 பற்றி என்ன, இப்போ ஆர்டர் ஆஃப் G mod H ஓட வேல்யூ வந்து 2 சொல்லிட்டாங்க. அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் H in G பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ H அந்த கேஸில் என்ன இருக்கும், ஒரு நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஓகே சரி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். ஒரு குரூப்போட ஆர்டரு, ஒரு சப் குரூப்போட ஆர்டரு, இதை வச்சு H வந்து சப் குரூப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ரிசல்ட் நீங்கள் அப்ளை பண்ணவும் கற்றுக்கணும். நீங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சப்போஸ் G be a group of order, or if order of G equal to 6, H is a subgroup of G. Okay, H is a subgroup of G and order of H பார்த்தீங்கன்னா 3. Then H is நான் கேட்பாங்க, H is dash, சைக்ளிக் விட்டுருங்க, H is நார்மலான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ H is, ஏன்னா சைக்ளிக் பிரைம் ஆர்டர் குரூப் வந்து சைக்ளிக் வந்துடும், அது நமக்கு தேவையில்லை. H is டேஷ்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ H is வந்து இங்கே நார்மல்ன்றது கரெக்டு. ஏன் நார்மல், ஸோ ஆர்டர் ஆஃப் G mod H பார்க்குறீங்க. This is nothing but order of G divided by order of H. This is equal to 6/3. ஸோ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 2. அப்போ Hோட இண்டெக்ஸ் இன் G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, 2. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சப் குரூப்னு என்ன ஆயிடுது, நார்மல் ஆயிடுது. அதுதான் இந்த ரிசல்ட். ஸோ ஒரு குரூப் இருக்கு, அது ஒரு சப் குரூப் கிடைக்குது, அந்த சப் குரூப்போட இண்டெக்ஸ் வந்து 2ன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த குரூப் என்னவா இருக்கும், ஒரு நார்மல் குரூப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடணும். ஸோ அது எப்படி நம்ம ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஆர்டர் ஆஃப் G வந்து 6, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. Hோட ஆர்டர் ஆஃப் H வந்து 3ன்னு எடுத்துப்போம். G mod H போடுறீங்க, அப்போ ஆர்டர் ஆஃப் G டோட பை ஆர்டர் ஆஃப் H. இதெல்லாமே ரிசல்ட் தெரியுமா, இது கொஸ்டின்ஸ் நான் ஒரு கீ பாயிண்ட் எழுதினாவே அதை நீங்கள் நோட்டாக எழுதிக்கணும். அப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 6, ஆர்டர் ஆஃப் H வந்து 3, டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்க போகுது. ஸோ ஆர்டர் ஆஃப் G mod H 2ன்றதால அப்போ இண்டெக்ஸ் வந்து 2 ஆயிடுது, Hோட இண்டெக்ஸ் வந்து 2 ஆயிடுது. ஸோ எந்த சப் குரூப்லாம் இண்டெக்ஸ் 2 ஆகுதோ அந்த சப் குரூப் எல்லாமே என்னவா இருக்கும், நார்மலாக இருக்கும். இந்த பாருங்க, எவ்ரி சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2 இஸ் நார்மல்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அவ்வளோதாங்க. ஸோ எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த டேட்டாஸில் நீங்கள் எழுதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், லெட் பை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் பி எ குரூப் ஹோமோமார்பிசம். நமக்கு தெரியும் குரூப் ஹோமோமார்பிசம்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஸ்டாரு, இது வந்து சம் ப்ளஸ்ன்னு வச்சுப்போமே. இப்போ பை ஆஃப் ஏ ஸ்டார் பின்னு இருக்கு அப்படின்னா பை ஆஃப் ஏ பிளஸ் பை ஆஃப் பி. ஸோ இப்படி எழுதலாம் குரூப் ஹோமோமார்பிசம். இல்லை இதுவே ஸ்டாரா இருக்கு அப்படின்னா பை ஆஃப் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஸோ பை ஆஃப் ஏ இன்டு பை ஆஃப் பி. ஓகே. மோரோவர் phi of identity element is identity. So identity in E and identity in E dash. So identity identity கொண்டு போகும். ஸோ இது வந்து குரூப் ஜி, இது குரூப் ஜி டேஷ் அப்படின்னா ஈன்ற ஒரு மேப் கொடுக்குறீங்க. ஸோ பை வந்து குரூப் ஹோமோமார்பிசமாக இருந்தால் இங்கே இருக்கிற ஈயை வந்து இங்கே இருக்கிற இ டேஷ் கூட அசோசியேட் பண்ணும். ஸோ இதனுடைய ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குரூப்பில் இருக்கிற ஐடென்டிட்டிக்குள்ள அசோசியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்மளால் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ ஒரு குரூப் ஒரு செக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இது முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஐடென்டிட்டிக்கு போயிருக்கா, அது இப்போ குரூப் ஹோமோமார்பிசம், அவ்வளோதான். சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்கள் மானும் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணும். ஸோ ஜிலேருந்து ஜிக்கு மேப் கொடுக்குறேன். பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன்னு கொடுக்குறேன். பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன். நமக்கு தெரியும் இசட் வந்து வித் ரெஸ்பெக்ட் அடிட்டிவ்ல குரூப்பு. ஸோ இது எல்லாமே வந்து குரூப், இது வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து குரூப் ஹோமோமார்பிசமா அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். நல்லா கவனிக்கணும். நமக்கு தெரியும் Z, பிளஸ் வந்து ஒரு அப்ளியன் குரூப். ஸோ இதுல இருந்து ஒரு மேப் கொடுக்குறேன். என்ன மேப் டிஃபைன் பண்றேன்? பை என்ற மேப் டிஃபைன் பண்றேன். ஓகே. ஸோ எப்படி டிஃபைன் பண்றேன்? பை ஆஃப் Z ஈக்குவல் டு Z பிளஸ் ஒன்னு. Z ஃபார் எவ்ரி Z பிலாங்ஸ் டு இந்த கேபிட்டல் Z குள்ள இருக்கிற எலமெண்ட். ஓகே ஃபைன். இப்போ இது வந்து குரூப் ஹோமோமார்பிசமானா நீ போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இதை செக் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கான், இதுல இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ரிசல்ட் பை ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷா. ஸோ இது ரெண்டுத்துலையுமே ஐடென்டிட்டி யாரு? 0. இதுலையுமே ஐடென்டிட்டி யாரு? 0. அப்போ 0 கொண்டு போயிருக்கான்னு பார்க்கணும். போட்டு பாருங்க. பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 பிளஸ் 1. வேல்யூஸ் வந்து 0 கிடையாது, வேல்யூஸ் வந்து 1 வரும். கரெக்டுங்களா? அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா 1 தானே வருது. அப்போ 0 எலமெண்ட் கொண்டு போல, அப்போ அது ஹோமோமார்பிசம் கிடையாது. எவ்வளோ சிம்பிளா அடிக்கலாம் பாருங்க. ஸோ இது எல்லாமே ஷார்ட்கட்டு. ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கு, ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு மேப் கொடுக்குறோம். அது வந்து குரூப் ஹோமோமார்பிசமா செக் பண்றதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி கொண்டு போதா? இல்லை. அப்போ கொண்டு போனால் ஹோமோமார்பிசம் வராது. ஸோ ஹோமோமார்பிசம் வரல, நான் ஏன் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும்? புரிஞ்சிச்சா? ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. இது ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்லுவாங்க பாருங்க. குரூப் ஹோமோமார்பிசம் உங்களுக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். இன்னும் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. இதுக்குள்ள எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க நிறைய திங்க் பண்ணணும். ஸோ குரூப் தியரி மட்டும் ஃபுல்லா ஒரு 200 பேஜ் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க படிக்கணும். ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா நீ வாழ்க்கையில ஒரு 2 ஹவர் தான் நீ தூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீ வந்து டைம் எஃபோர்ட் போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு அதுக்கான டைம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா ஸோ அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி அந்த அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும், அதனுடைய கெயின் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃபைன். அடுத்து பாருங்க. லெட் பை இஸ் a map from G to G dash be a group homomorphism. Then kernel of phi என்ன இருக்கும்னா ஆல்வேஸ் நார்மல் சப்குரூப். சப்குரூப்பாகவும் இருக்கும், சப்குரூப் ஆஃப் G dash தான், ஜியா தான் இருக்கும். இங்க வந்து G dashன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நல்லா கவனிக்கணும். இது வந்து G, இது வந்து G dash. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். இங்க இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸை தூக்குறீங்க, கர்னலுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தூக்குறீங்க. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மேப் கொண்டு போய் எங்கே கொடுத்துருக்கோம்? இ டேஷில் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது ஜி டேஷு. இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸை தூக்கிட்டு போயிட்டு இ டேஷில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த ஜியிலிருந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜி டேஷுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது பை ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ டேஷ் ஜி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஜி. ஓகே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுக்கிறீங்க பார்த்தியா, இதுதான் கர்னல். ஓகே. ஸோ அது வந்து ஜிக்கு தான் சப் குரூப், இந்த ஜிக்கு தான் சப் குரூப், ஜி டேஷுக்கு கிடையாது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜி டேஷ் ஃபால்ஸ். சப் குரூப் ஆஸ் இட் இஸ் நார்மல் சப் குரூப். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஸோ சப் குரூப்பாகவும் இருக்கும் நார்மல். அப்போ நீங்க நார்மல் சப் குரூப் தான் நீங்க போடணும். சைக்ளிக் சப் குரூப்ன்றது ஃபால்ஸ், கோஷன் குரூப்ன்றது ஃபால்ஸ்.
ஓகே. அப்போ ஜெனரலா கர்னல் ஆஃப் பை டெஃபினிஷன் பாருங்க. செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி சச் தட் பை ஆஃப் ஜி வந்து இ டேஷுக்கு கொண்டு போகும். இங்க ஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு எதெல்லாம் இ டேஷ்குள்ள கனெக்ட் ஆகுதோ அந்த செட்டு தான் கர்னல் ஆஃப் பை. ஓகே. இதை சப் குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு நார்மல் சப் குரூப்னா என்ன அர்த்தம்? n வந்து நார்மல் சப் குரூப்னா என்ன அர்த்தம்? n இஸ் நார்மல் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா gn g dash வந்து belongs to or g inverse gn g inverse belongs to n ல இருக்கும். ஓகே. அப்போ கர்னல் ஆஃப் பை வந்து நான் என்ன சொல்லணும்? நார்மல் சொல்லணும். அப்போ gk g inverse என்ன சொல்லணும்? எனக்கு வந்து கேல இருக்கு அதாவது என்னுடைய கர்னல்ல இருக்குன்னு சொல்லணும். இந்த கே பைல இருக்குன்னு சொல்லணும். அப்போ போடுங்க. ஸோ பை ஆஃப் gk g inverse போடுறீங்க. ஸோ ஹோமோமார்பிசம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்க. ஸோ பை ஆஃப் g இன்டு பை ஆஃப் k இன்டு பை ஆஃப் g இன்வர்ஸ் அடிக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பை ஆஃப் g இது பை ஆஃப் k இது வந்து ஆக்சுவலா பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ். கரெக்டுங்களா? புரியுது இல்ல? பாருங்க இது பை ஆஃப் g பை ஆஃப் k பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இது வந்து பை ஏன்னா பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ் வந்து பை இது இந்த ஆக்சுவலா இது மாத்திக்கலாம். ஸோ பை ஆஃப் g இன்வர்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஐடென்டிட்டி ஏன்னா கார்னல் இல்லையா? இது ஐடென்டிட்டி இன்ட்டு பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ்னு வரும். ஸோ பை ஆஃப் g இன்ட்டு பை ஆஃப் g ஹோல் இன்வர்ஸ் வந்து ஐடென்டிட்டி. எங்க g டேஷ்ல ஐடென்டிட்டி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? பை ஆஃப் gk g இன்வர்ஸ் எங்க வரும்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு போயிடுது. அதனால gk g இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஸோ கர்னல் ஆஃப் பைன்றது ப்ரூஃப் ஆகுது. ஏன்னா ஐடென்டிட்டிக்கு மேப் கொடுத்துருச்சுல அந்த என்டையர் எலமெண்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து நார்மல் சப் குரூப்ன்றது கரெக்ட். அப்போ கர்னல் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இது எல்லாமே ரிசல்ட் தான். நான் ப்ரூஃப்மே கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டும் இருக்கும். ஸோ டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்களா? இப்படி தான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஜி இஸ் சைக்கிளிக் குரூப் h இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி அந்த h என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஜி வந்து ஒரு சைக்கிளிக் குரூப் h இஸ் சப் குரூப்பா இருக்கு அப்படின்னா ஜி வந்து அப்ளியன் ஆயிடுது இல்லையா? எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் அப்ளியன் ஆயிடுது. ஸோ அப்ளியன் குரூப்ல எந்த ஒரு சப் குரூப் பார்த்தாலும் அது என்னவா இருக்கும்? நார்மலா இருக்கும். இன்னொன்னு சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் சைக்கிளிக்கா இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து அப்படி சரண் கனெக்ட் ஆகணும். சைக்கிளிக் அந்த அப்ளியன் சப் குரூப் ஆஃப் அன் எவரி அப்ளியன் குரூப் இஸ் நார்மல். ஒன்று இந்த ரிசல்ட் வந்துடணும் டக்குன்னு. ஆமா சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க வந்து புக்ஸை படிச்சுக்கிட்டே என்னுடைய கிளாஸஸ் கவனிக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு சைக்கிளிக் குரூப்போட சப் குரூப் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? சைக்கிளிக்கா இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? 3 தான் வரும். ஆப்ஷன் பி கரெக்ட். கரெக்டுங்களா? ஸோ சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் ஆல்வேஸ் சைக்கிளிக். நெக்ஸ்ட் ஜிபி ஃபைனல் குரூப் கேலிஸ் தியரம் ஸ்டேட் தட் ஜி ஐசோமார்பிக் டு எதுக்கு இருக்கும்? குரூப் ஆஃப் சிமெட்ரிஸ். அதாவது எனி ஃபைனல் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு எஸ்என், அதாவது சிமெட்ரிக் குரூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து கேலி தீரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் அதுக்கு ஹோமோமார்பிசம் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, let G is a map from let pi is a map from G to G dash be a surjective group homomorphism. Subjective என்ன? range equal to codomain. Subjective னா on to. ஸோ அப்படின்னா அர்த்தம் ரேஞ்சும் அந்த மேப்போட ரேஞ்சும் கோடோமினும் சேமா இருக்கும். அப்போ எது வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சப்ஜெக்டிவ் குரூப் ஹோமோமார்பிசம்னா G mod கர்னல் ஆஃப் பை வந்து ஐசோமார்பிக் டு G டேஷா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதுதான் குரூப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம். அதாவது பைச சப்ஜெக்டிவ் குரூப் ஹோமோமார்பிசமா இருக்குன்னா G mod கர்னல் ஆஃப் பை வந்து G டேஷ். சப்போஸ் இங்க 1 இருக்குன்னு வச்சுக்கீங்களா, G is isomorphic to G டேஷ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். 1 இருந்தா G is isomorphic. ஏன்னா கர்னல் வந்து ட்ரிவியல் ஆயிடும் 1 கேஸ்ல. அப்ப G is isomorphic to G dash 1 to 1க்கு. on to அந்த G mod கர்னல் ஆஃப் 5 isomorphic to G dash. ஸோ கர்னல் வந்து ட்ரிவியல் ஆகாது சப்ஜெக்டிவ் மேப்ல. 1 to 1ல ட்ரிவியல் ஆயிடும். ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் the alternative group n, அதாவது set of all even permutation. இதனுடைய ஆர்டர் நமக்கு தெரியும். n factorial divided by 2 நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அது வந்து எப்போ சிம்பிளா இருக்கும்னா n கிட்ட 5 கேஸ்ல சிம்பிளா இருக்கும். ரொம்ப முக்கியமான ரிசல்ட் நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் the pi is a map from G to G dash called group homomorphism அப்படின்னா pi of AB equal to pi of A into pi of B. இங்க பிளஸ் எல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. ஏன் பிளஸ் போட்டு ஆப்ரேஷன் சொல்லல, அப்போ ரேண்டமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இங்க ஐடென்டிட்டி தான் மேப் கொடுக்கணும். இது ஒரு ஏக்கு சொல்றாங்க, இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இதை கொடுத்துட்டு பாருங்க. பை டெஃபினிஷன் the group homomorphism preserve the group operations then pi of AB equal to pi of A into pi of B. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க,
let pi is a map from G to G dash be a group homomorphism. அப்போ pi of ஐடென்டிட்டி எலமெண்ட் G எங்க கொண்டு போகும், ஐடென்டிட்டி எலமெண்ட் G dash போகும். இப்போ நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப 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 பேசிக். அடுத்து if pi is a map from G to G dash be a group homomorphism, then pi of A inverse equal to pi of A whole inverse. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் என்னவா இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலிமெண்ட் இன் G such that pi of G equal to element in E dash. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். கர்னல் பார்த்துட்டோம், இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ஃபார் குரூப் ஹோமோமார்பிசம் கர்னல் ஆஃப் பை ஆல்வேஸ் நார்மல் சப்குரூப் நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் அப்படியே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்க இதுதான் ரொம்ப முக்கியம். குரூப் ஹோமோமார்பிசம் பை இஸ் இன்ஜெக்டிவ், அதாவது 1 to 1 இன்ஜெக்டிவ்னு அர்த்தம். குரூப் ஹோமோமார்பிசம் பை இஸ் இன்ஜெக்டிவா இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி கர்னல் வந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். இன்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற இது வந்து மேப்னு வச்சுப்போம், இங்க இருந்து இங்க போற மேப், இது வந்து இன்ஜெக்டிவா இருக்கு அப்படின்னா இஏ இந்த கர்னல் ஆஃப் பை, இதான் கர்னல்னு வச்சுப்போம், இது வந்து கர்னல் ஆஃப் பைல வந்து இ மட்டும்தான் இருக்கும். அது வந்து கர்னல் ஆஃப் பைல இ என்ற எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் இன்ஜெக்டிவா இருந்தா. அதாவது இ மட்டும்தான் இ டேஷுக்கு மேப் ஆயிருக்கும், மற்றது எதுவுமே உங்களுக்கு வந்து இ டேஷுக்கு மேப் ஆயிருக்காது. அது நல்ல மைண்ட் வச்சுக்க. அடுத்து இது ஆன்டுக்கு இப்போ பார்த்துட்டோம். ஜி மாடு கர்னல் ஆஃப் ஐசோமார்பிக் ஜி டேஷ் பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியம். கர்னல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பைஸ் அப்புறம் ஜி டு இன்டிஜர் மாடுலோ என்ன, இது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர். இது குரூப் தான், பட் இது மாடுலோ, இது வந்து ஜென்ரல் அடிட்டிவ் ஆப்ரேஷன். ஸோ ஜெட் கமா பிளஸ் ஜெட் மாடுலோ. ஓகே, ஸோ எப்படி டிஃபைன் பண்றாங்க, பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க மாடு எண்ணில். அவுட்புட்டை மாடு எண் பார்த்துடணும், புரியுதுங்களா. ஸோ நீங்க என்ன இன்புட் எக்ஸ் கொடுத்தாலும் இதனுடைய ரிமைண்டர் தான் எக்ஸ் பார். எக்ஸை என்னால் டிவைட் பண்ண ரிமைண்டர் தான் எக்ஸ் பார். ஓகே, அப்போ எப்போ வந்து கர்னல் என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் கர்னல், கர்னல் என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி ஜீரோவா ஜீரோக்கு போயிடும். ஸோ ஜீரோவுடைய ரிமைண்டர் மாடல ஜீரோ தான். இப்போ ஜீரோ எலமெண்ட் இருக்குன்றாலும் டிக் அடிக்கக்கூடாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் என் வரதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணணும், அப்பதான் ஜீரோ ஆகும். பாருங்க, ஸோ பை ஆஃப் என்எக்ஸ் போடுறோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ என்எக்ஸ் மாடலோ பார்க்குறீங்க, என்எஸ் கான்கரண்ட் டு என் ஜீரோ மாடு என், கரெக்டுங்களா. கர்னல்னா அர்த்தம் ஜீரோவுக்கு மேப் கொடுக்கணும். ஸோ கர்னல்னா அர்த்தம் இந்த அவுட்புட் வந்து எதெல்லாம், அதாவது பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிறது தான் கர்னல். அப்போ அந்த எக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, எந்த எக்ஸ் ஜீரோ ஆகும், எக்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் என் எடுத்தாதான் மாடலோ என்இசட் போட்டீங்க அப்படின்னா என்னோட மாடல் என்ன ஆயிடும் உங்களுக்கு ஜீரோ. அப்ப யாரெல்லாம் கர்னல் இருக்கு, என்இசட்லாம் கர்னல் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ கர்னல் ஆஃப் பை இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஜெட் இன் எக்ஸ் இன் ஜெட் சச் தட் எக்ஸ் பார் இஸ் ஜீரோ. எக்ஸ் பார்னா மாடலோ. ஸோ எக்ஸ் இஸ் கான்கரண்ட் ஜீரோ மாடு என், எக்ஸ் இஸ் ஜீரோ கான்கரண்ட் ஜீரோ மாடுனா எக்ஸ் என்னவா இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆஃப் என்ன இருந்தால் தான் ஜீரோ ஆகும். ஓகே, ஸோ இன்னொன்று நான் சொல்கிறேன், இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. பை இஸ் அ மேப் ஃப்ரம் ஜெட் டு Z5 கொடுக்குறேன். In what is kernel of pi? What is kernel of pi? What is kernel of pi? Okay, எது வரும்னு சொல்லலாம், நீங்க மண்ணு அசால்ட்டா சொல்லலாம். இது ஆக்சுவலா எப்படி டிஃபைன் பண்ணா பை ஆஃப் எக்ஸ் கான்கரண்ட் டு எக்ஸ் பார் மாடு எண்ணுக்கு, மாடு 5 இந்த இடத்துல. ஓகே, ஸோ பை ஆஃப் எக்ஸ் கான்கரண்ட் டு எக்ஸ் மாடு 5. ஸோ ரிமைண்டர் ஆஃப் எக்ஸ் டிவைசபிள் பை 5 தான் நாங்கள் கேட்டிருக்கேன். வாட் இஸ் ஒரு கர்னல் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பை இஸ் மேப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் போத் 1 to 1 on 2, ரெண்டுமே 1 to 1 on 2 இருக்கு அப்படின்னா ஐசோமார்பிசம். ஆன் டு சப்ஜெக்டிவ்னா ஜஸ்ட் அது நீங்க எதுவுமே சொல்ல முடியாது, பட் 1 on 2 இருந்தால் அது பேர் ஐசோமார்பிசம். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஒரு 15 கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எஸ்டர்டே ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப் கேண்டிடேட்டுக்கு அனுப்பிடுவேன். ஸோ என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரி ஸ்டடி மெட்டீரியல். இது குரூப் தியரிக்கு மட்டுமே ஒரு புத்தகம். சும்மா இது வந்து அப்படியே ஒரு புக்ஸாக படிக்கிற ஃபீல் தான் வரும், அந்த அளவுக்கு இது கான்செப்ட் செதுக்கியிருப்பேன். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது. அதே போல் எனக்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் மட்டும் கொடுங்க அப்படின்னாலும் நான் எம்சிக்யூ புக்லெட் கூட உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் வந்து நான் எதுவும் கொடுக்கல, நான் கொடுக்குறது ரேண்டமாக கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற கொஷின்ஸை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டே வரேன்.
ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோஸை பார்த்துக்கணும். நீங்கள் ஓனாகவே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயம் வந்து என்னுடைய ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வந்து ரியல், லீனியர், ஓடி, பிடிஇ, காம்ப்ளெக்ஸு, டோபாலஜி இந்த புக்ஸ் வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வாங்கி படிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பேன். பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் இப்படி தான் இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் இப்படி தான் கொடுத்துருப்பேன். பாருங்கள் குரூப்போட எக்ஸாம்பிள்ஸை எவ்வளோ பேசியிருக்கான் பாருங்கள். என்னென்ன குரூப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்கள். ஓகே, வாட் ஆர் த குரூப்ஸ், வாட் ஆர் த குரூப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 15 குரூப்பை டிஃபைன் பண்ணியிருப்பேன். அந்த 15 குரூப்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போது பேசிக் குரூப் தியரி கான்செப்ட் தெரியணும். எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் தியரிக்குள்ளே நம்ம ஓடிடணும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப் தியரி நம்ம நிறையா படிக்கணும், அதுதான் முக்கியம். அது குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ், வாட் இஸ் குரூப் அப்படி சொல்லியிருப்பேன். கேன்சலேஷன் லா ட்ரூ எப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ ஏபி ஓல்டு யூனிவர்ஸ் ஈக்குவல் டு பி யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். குரூப்பில் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது போல் குரூப் தியரியில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஸோ தரமான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸோட வச்சுருப்பேன். இதுக்கு ப்ராக்டிஸ் கொஷினும் இருக்குங்க. நீங்கள் வந்து வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன் ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 கொஷின் இருக்குது. எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள், எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மிரண்டுருவீங்க. நீங்கள் பார்சல்லாம் அந்த ஃபுல் செட்டு பார்சலாக ரிசீவ் பண்ணீங்கன்னா அப்படியே மலைச்சு போயிடுவீங்க. எங்கேந்திரா இதெல்லாம் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் நமக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக கொடுத்துருப்பேன். இது வந்து அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ் புக். இது வந்து தியரி பார்ட்டு மட்டும். இதுக்கு ப்ராப்ளம் பார்ட்டு தனியாக இருக்குது தெரியுமா. இது வந்து தியரி பார்ட்டு. ஸோ ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம் எல்லாமே கொடுத்துருப்பேன். இது வந்து தியரி பார்ட்டு தான். ஸோ இதுக்கான எல்லா தியரி கராலரி ஸ்டேட்மெண்ட்டும் இதுக்குள்ளே நான் அப்படியே பேட்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டைலர்ஸ் தியரம், அதனுடைய ரிமைண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறது எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். இது வந்து குரூப் தியரி மெட்டீரியல். ஓகே, அடுத்து லீனியருக்கு மட்டும் பாருங்கள். லீனியருக்கு ஒரு புக்கு. ஸோ லீனியர் அல்ஜிப்ராவுக்கு ஃபுல் செட் ஸ்டைல். இது 198 பேஜ். எல்லாம் ஸ்பைரல் பைண்டிங்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பி அனுப்பிடும், கொரியர் வந்துடும். ஓகே, ஒர்த்தாக இருக்கும், தரமான புத்தகம் அதெல்லாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு அந்த மினிமல் பாலினாமியல், டயகனைசபிள் இது எல்லாத்தையும் பேசியிருப்பான். டயகனைசபிள் இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் எக்ஸசைஸும் கொடுத்துருப்பேன், உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சொல்லி. அதுக்கப்புறம் ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி தனியாக ஒரு புக்கு. இது வந்து ரிங் அண்ட் ஃபீல்டு தேரிக்கு மட்டும். ஓகே, ஸோ எனக்கு கால் பண்ணுறவங்க ஆஃப்டர் 4:30 கால் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் அவைலபிள். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் புக்ஸை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் புக் என்னோட ப்ரைஸ் டீட்டெயில் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.